மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வராரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாம சொல்லிட்டோம், நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வருவதற்கான திட்டம் வைத்திருக்கிறார், விரைவில் வருவார், அங்கிருந்துதான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவாரு அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை திருப்பரங்குன்றத்துல பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த நேரத்துல பிரதமர் அவர்களினுடைய வருகை என்பது பல்வேறு காரணங்களால தள்ளி வைக்கப்பட்டது. தற்பொழுது பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் வராரு. திருப்பரங்குன்றத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் வராரு அப்படிங்கறத திமுக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு நரேந்திர மோடி அவர்கள் களத்திலேயே இறங்குவாரா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. அப்பா பிரதமர் அறிக்கை விட்டுருவாரு, அவர் இங்க களத்துல எல்லாம் இறங்க மாட்டாரு அப்படின்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்களை பற்றி திமுகவிற்கு சில விஷயங்கள் தெரியாது. சின்ன கிராமமா இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த கிராமத்துக்கே வந்துருவாரு. அதுதான் அவருடைய ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதி. 24 மணி நேரமும் அரசியலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வேற சிந்தனையே கிடையாது. இப்ப திமுக எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்துல சொத்து பிரிச்சு விடுறது, எவ்வளவு சொத்து சேர்க்கறது, எவ்வளவு கொள்ளடிக்கிறது, கொள்ளடிச்ச பணத்தை துபாயில கொண்டு போய் பதுக்கலாமா இல்ல வேற எந்த நாட்டுல கொண்டு போய் பதுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்களினுடைய ஒரே வேலை என்பது அரசியல் மட்டும்தான். முழு நேர அரசியல், முழு நேர மக்கள் பணி. ஒண்ணு நாட்டுக்காக எங்கேயாவது வெளிநாடுகள்ல போயிட்டு இருப்பாரு, அதுவும் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தான். இல்லைன்னா நாட்டுக்குள்ள அரசியல் வேலைகளை பார்ப்பார். அரசியலையும் கவனிக்கிறாரு, வெளிநாட்டு பிரச்சனைகளையும் பார்க்கிறாரு. இப்படி ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றுல இதுவரைக்கும் கிடையாது. காங்கிரஸ்ல இதுக்கு முன்னாடி நிறைய பிரதமர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் அளவிற்கு 24 மணி நேரமும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இதுவரைக்கும் இந்தியாவில வந்ததில்லை. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதற்கு முன்னால திருப்பரங்குன்றம் அந்த கோவிலுக்கு போனாலே போலீஸ்காரங்க அங்க நின்னுகிட்டு வராதீங்க வராதீங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 144 எல்லாம் போட்டாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட உத்தரவு இல்லாமலேயே மாவட்ட ஆட்சியரே 144 போட்டாங்க. ஏன்பா 144 போட்டீங்க? இங்க நீதிபதி தான் தீர்ப்பு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி நீங்க 144 போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தெரியாம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சில சாக்கு சொல்லி சமாளிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வராரு திருப்பரங்குன்றத்துக்கு, 144 போடுங்க. தைரியம் இருந்தா 144 போடுங்க. திமுக கட்சிக்காரங்க வாங்க, அந்த இடத்துல பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுங்க. உங்களால இப்ப முடியுமா? ஏற்கனவே திமுக காரங்க இந்து முன்னணி அமைப்பினர் போனதுக்கும் சரி, இந்துக்கள் போறதுக்கும் சரி, திமுக காரங்க நின்னுகிட்டு முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தான். முஸ்லிம்களே திருப்பரங்குன்றம் கோயில்ல அவங்க எதுவும் பண்ணல. அவங்க அந்த இடத்துல எந்த போராட்டத்தையும் செய்யல. முதல்ல செஞ்சு பார்த்தாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா திமுக காரன் நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து இவன் போய் மேல்முறையீடு பண்றான். அது மட்டும் இல்லாம கோயில்ல திமுக காரன் பிரச்சனை பண்றான், போலீஸ வச்சு தடுக்கிறான், 144 போடுறான். இப்படி தொடர்ச்சியா திமுக திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா களத்துல வராரு. திமுகவினரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்ப 144 போடுங்க, போலீஸ வச்சு நரேந்திர மோடி அவர்களை வரவிடாம தடுத்து காட்டுங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்ப செய்யுங்க. ஆக மொத்தம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்து விட்டார் நரேந்திர மோடி அவர்கள். பாஜக இந்த விஷயத்தை விடுற மாதிரி தெரியல. வடக்குல எப்படி அயோத்தி பாஜகவிற்கு ஒரு டூல் கிட்டாக இருந்ததோ, அந்த மாதிரி திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக சும்மாவே விட மாட்டாங்க. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் மூலமாக பாஜக அவங்க தமிழ்நாட்டுல எப்படி இதற்கு பிறகு வளர வேண்டும், எப்படி திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும், இதை வச்சு திமுகவை எப்படி வீழ்த்தணுங்கிறத தான் அடுத்த கட்டமா ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல்ல திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட்டா மாறப்போகுது, அதுவும் திருப்பரங்குன்ற தொகுதியும். சரி, இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டாரு, அதனால மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா மக்கள் மத்தியில ஒரு கவனம் ஏற்படும். இப்போ பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாரு. ஏன் வந்தாரு அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அந்த கோவில் 1000வது வருஷம், அதனால அந்த 1000வது வருடத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதற்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாரு. கங்கையிலிருந்து நீர் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணாரு. அது ஒரு ஆன்மீக நிகழ்வு. சரிங்களா? மன்னருக்கு கொடுக்கின்ற மரியாதை, அந்த கோவிலுக்கு கொடுக்கின்ற மரியாதை. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கும் வராரு அப்படின்னா நிச்சயமாக கடவுளை வணங்க தான் வராரு, அதுல மாற்று கருத்து இல்ல. அதையும் தாண்டி
திமுகவை எதிர்ப்பதற்காகவே திருப்பரங்குன்றத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். திமுகவை கதற விடணும் அப்படிங்கிறதுக்காகவே. இப்ப மக்களோட கவனம் திருப்பரங்குன்றம் பக்கம் போகும். அப்ப மக்கள் யோசிப்பாங்க, நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வராரு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பத்தி மக்கள் யோசிப்பாங்க. அப்போ முருகன் கோவிலுக்கு ஆதரவாக, திருப்பரங்குன்றத்திற்கு ஆதரவாக நரேந்திர மோடி அவர்கள் துணை நிற்கிறார் என்ற அந்த விஷயம் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ நரேந்திர மோடி ஏன் வராருன்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தியும் மக்கள் பேசுவாங்க தேர்தல் நேரத்துல. அப்படி தேர்தல் நேரத்தில் திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தை பத்தி மக்கள் பேசும்போது, ஆமாப்பா முஸ்லிம்கள் பிரச்சனை பண்ணாங்க, திமுக காரன் பிரச்சனை பண்ணா, முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசினா, இந்துக்களை அடிச்சு விரட்டினா, 144 போட்டான்னு மக்களுடைய மைண்ட்ல திருப்பரங்குன்ற இஷ்யூ தான் ஓடும் எலெக்ஷன் நேரத்துல. அது பாத்தீங்கன்னா திமுகவிற்கு எதிரான வாக்குகளை அதிகப்படுத்தும். இப்ப திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட திருப்பரங்குன்ற விவகாரத்துல திமுகவினர் நடந்துகிட்டதை பார்த்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, அப்ப இந்த எலெக்ஷன்ல மாத்தி ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும். அதனாலதான் தேர்தல் நேரத்துல, தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, அந்த கேப்ல நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். அது மட்டும் இல்லங்க, தேர்தலுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சில ஒரு பக்காவான பிளானோட பிஜேபி களமிறங்க போறாங்க. தேர்தலுக்கு முன்னால ஒரு 2 வாரத்துக்கு முன்னால சில அதிரடியான நடவடிக்கைகளையும் பிஜேபி செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுப்போம் அப்படின்னு. அதே போல பீகார்ல பிஜேபி 10,000 கொடுத்தாங்க இல்லையா பெண்களுக்கு, அதே மாதிரி இங்க 13,000 ரூபாய் கொடுப்பதற்கு பிஜேபி தயாரா இருக்காங்க. இங்க ஸ்டாலின் 5,000 கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக பெண்களினுடைய வங்கி கணக்குல 13,000 ரூபாய் போடுவதற்கு தயாராக இருக்கிறார். பீகார்ல என்ன செஞ்சாரோ அது அப்படியே நரேந்திர மோடி அவர்கள் இங்கே செய்ய போகிறார். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி போகணும், அந்த அதாவது அதனுடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேலையை தற்பொழுது. சோ தேர்தலுக்காக ஆக மொத்தம் பிஜேபி ஒரு பக்கா பிளானோட தான் வராங்க. KN நேரு கைது, அதே போல டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதே போல ஸ்டாலின், உதயநிதி இவங்க 2 பேரையுமே கைது செய்வதற்கான அந்த வேலைகளையும் முடுக்கி விட்டு இருக்கிறது பாஜக. சொல்ல முடியாதுங்க, டெல்லி முதலமைச்சரையே கைது பண்ணாங்க பிஜேபி, தமிழ்நாட்டு முதலமைச்சரை கைது பண்ணி அவங்களுடைய தேர்தல் வேலைகளை முடக்குவதற்கு ரொம்ப காலம் பிடிக்காது, நிச்சயமாக செய்வாங்க. இப்ப டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி தேர்தல் வேலையை செய்ய விடாம முடக்குனாங்களோ தேர்தல் நேரத்துல, அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் ஸ்டாலினையும் திமுக கட்சியையும் தேர்தல் வேலைகளை செய்ய விடாம முடக்குவதற்கு பல திட்டங்களை பாஜக கையில் வைத்திருக்கிறது. அந்த திட்டங்களை தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் செய்வாங்க. எடுத்த உடனே செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சட்டத்தின் மூலமாக ஏதோ ஒண்ணு பண்ணி இவங்க அதுல வெளியில வந்துருவாங்க, ஆரம்பத்திலே செஞ்சோம்னா. சோ அந்த கடைசி கட்ட நேரத்துல, தேர்தல் நேரத்துல செய்யும் பொழுது இவங்களுக்கு தேர்தல் வேலையை பாக்குறதா, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதா அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் திமுகவுக்கு வரும். அப்படி திமுகவை குழப்ப நிலையில் வைத்து கொண்டு ஒரு சில காய்களை நகர்த்த போறாங்க பிஜேபி தேர்தலுக்காக. அதனால இந்த தேர்தலை பிஜேபி சும்மா விட போறது இல்ல. அதனால இந்த தேர்தல்ல நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது நிகழப்போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.